ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஎஸில் இந்த இந்த பிளேஸ் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே வந்து ஃபேமஸான பிளேஸு. கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுற பிளேஸ்னே சொல்லலாம். ட்ராம்ப்ளைன் பார்க்கு தான். நாங்கள் இன்றைக்கி வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நோவா ட்ராம்ப்ளைன் பார்க்கு. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ட்ரைவு. இங்கே ஆக்சுவலி நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா 2 hours, 1 hour வந்து ப்ளே டைமு, 1 hour வந்து பர்த்டே டைம் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்தவொடனே கொஞ்சம் நேரம் வந்து ஜம்பிங் ஏரியாவில் வந்து நல்லா ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்பால் பாருங்கள், அதுக்குன்னு தனியாக வந்து கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே போய் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ட்ராம்ப்ளின் பார்க்கு. டோட்லருக்கு தனியாக, கொஞ்சம் யூத்துக்கு தனியாகவும் இருக்குது. இங்கே போகிறதுக்கு முன்னாடி இவங்களே சாக்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த சாக்ஸை போட்டுட்டு நம்ம ஜம்ப் பண்ணால் தான் க்ரிப் இருக்கும். ஸோ கீழே விழாமல் இருக்கலான்ட்டு தான் அந்த சாக்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் அந்த பசங்கள்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக ஜம்ப் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ்க்கு வந்தாலே வந்து கிட்ஸுக்கு வந்து எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வரும்னே தெரியல. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எனர்ஜி வந்து அவங்க ஃபுல்லாக வந்து சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே வந்து அந்த ஜம்ப் பண்ணுறது மட்டும் இல்லை, தனியாக ப்ளே ஏரியா, ஸ்லைடும் இருக்குது. அதுவுமே நல்லா சேஃப்டியாக பசங்களுக்கு அடிப்படாத விதத்தில் தான் வந்து நமக்கு இங்கே ஃபுல்லாகவே செக்யூராக தான் இருக்குது. இங்கே பசங்க விளையாடுறதுனால இங்கே பாருங்கள், இதெல்லாம் போகிறது வந்து கோஆர்டினேஷன், அந்த பேலன்சிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் பசங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்கில்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த பிளேஸ்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம பாடியே வந்து அந்த அச்சு வைக்கிற மாதிரி ஒரு திங் வந்து இருந்தது. அதெல்லாம் விளையாடக்குள்ள ரொம்ப ஃபன்னியாகவே இருந்தது. அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ்லாம் குட்டி குட்டியாக வீட்டில் விளையாடிருப்பாங்க பசங்க. அதுவே வந்து இங்கே பெரிய பெரிய பில்டிங் பிளாக்ஸு, அப்புறம் கயிறை பிடிச்சி மேலே ஏறுறது, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி ஆன எக்ஸசைஸ் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாள் வின்டரில் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடவே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் என் பையன். இந்த மாதிரி பிளேஸு இப்போது வந்து இந்தியாவிலையுமே நிறைய ட்ராம்ப்ளின் பார்க்லாம் வருதுன்னு பார்த்துருந்தேன். ஸோ அங்கேயும் யாராவது போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டியாச்சும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே ஹாலு. ஸோ அந்த பர்த்டே ஹால் வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பர்த்டே வந்து செலப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அங்கே வந்து அந்த புக்கிங் கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ பர்த்டே அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.